கை நீட்டு. டாக்டரு இந்த 1-2 மாத்திரை போட சொல்லியிருக்காரு. இந்தா தண்ணி. துர்கா, என்ன மன்னிச்சிடு துர்கா. நான் தனியா உட்காந்து யோசிச்சு பாக்குறப்ப உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மெயின் ரீசனே நான் மட்டும்தான். அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. சின்னையா, நீங்க இப்படி பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற குற்ற உணர்ச்சியிலே இருக்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சரி, இப்படியே மாறி மாறி 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தா அப்புறம் நீ எப்பதான் தூங்குறது? முதல்ல நீ கண்ணை மூடி நிம்மதியா தூங்கு. ஏன் துர்கா இதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல சின்னையா. சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து சிரிப்பேன்ல, சொல்லு. இல்ல சின்னையா, கண்ணை மூடி தூங்க சொன்னீங்களே, எனக்கு எல்லாமே இருட்டா தானே இருக்கு. எனக்கு தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படி நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் என் மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா ஏதோ வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு சின்னையா. ஆனா வர வர என்னை கவனிக்கிறதுல நீங்க தான் சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. துர்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரமா உனக்கு கண்ணு வந்துடணும். இந்த உலகத்துல நீ என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் நான் பழைய மாதிரி பார்க்க வைக்க போறேன். சின்னையா, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. அத எனக்காக நிறைவேற்றி வைப்பீங்களா? உனக்கு நிறைவேற்றி வைக்காம நான் வேற யாருக்கு நிறைவேற்றி வைக்க போறேன்? என்னன்னு சொல்லு. சின்னையா, நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை எனக்கு கண் பார்வை திரும்ப வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நான் முதல்ல பார்க்க ஆசைப்படுறது உங்களை மட்டும்தான் சின்னையா. ஆமா சின்னையா, நான் கண்ணை திறந்து பார்த்ததும் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உருவம் நீங்களாதான் இருக்கணும். என்னோட இந்த ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்களா சின்னையா? கண்டிப்பா செய்யறேன் துர்கா. உன்னாலே என் நாளும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்த சாக தோன்றதே. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை நீ வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, 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 ஓ.
ஏய் துர்கா 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 இரு தண்ணி குடி. தண்ணி துர்கா தண்ணி இல்ல, இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், என் புள்ள வெளியில போறாண்டி. இப்ப என்ன பண்றது? அத்தை வாங்க அந்த நர்ஸையை போய் பார்க்கலாம். வாணி, ஏய் வாணி, இங்க வா. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம், இது புடி. புடின்னு சொல்றேன்ல, வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி வேலையை கரெக்டா முடிச்சிடணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பி தவறி கூட உன் முகத்துல பதட்டத்தையோ டென்ஷனையோ காட்டிக்காத. மேடம், இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி பழக்கமே இல்லை மேடம். என் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதால தான் நீங்க சொல்ற இந்த காரியத்தை பண்றதுக்கு நான் சம்மதிச்சேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க என்கிட்ட போன்ல சொன்ன உடனே நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா இது தப்புன்னு தோணுது மேடம். உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க. ஏய், நீ எல்லாம் என்ன பொண்ணு, புழக்க தெரியாதவளா இருக்க? தேடி வர மகாலட்சுமிய யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இப்போ உன்னை என்ன பண்ண சொன்னாங்க? போய் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணவா சொன்னாங்க? இங்க பார், நாங்க சொன்னதை மட்டும் கரெக்டா செய், அது போதும். உனக்கு பத்தலனா இன்னும் சேர்த்து கூட பணம் வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு மறுபடியும் எங்க கிட்ட வந்து இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டின்லாம் சொன்ன அப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும்னு நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஓ. வீணா, எனக்கு என்னமோ இவ மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. நாம சொன்ன வேலைய கரெக்டா முடிப்பாளா? அத்தை, வாழ்க்கையில எல்லாரையும் எப்போதுமே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது. யாராலையும் எதையும் செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, இந்த நர்ஸ் கரெக்டா பண்ணி முடிப்பா. அது எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? அத்தை, ஓட்டப்பந்தய போட்டியில ஒருத்தன் ஓடுறதுக்கும் நாய் துரத்தும் போது உயிரை கையில புடிச்சிட்டு ஒருத்தன் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்போதுமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடுறான்ல, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். அந்த நர்ஸ் வாணிக்கு அப்பா இல்ல, அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. 2 தங்கச்சி, ஒரு தம்பி. இவங்கள இவதான் வேலை பார்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ. இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிளான இவளை வச்சு முடிக்க சொல்லிருக்கேன். உண்மையிலேயே நீ அதி புத்திசாலிதான் மருமகளே. சின்னையா வந்துட்டாரு. சின்னையா, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வந்திருக்கிறது உங்க சின்னையா இல்ல, நான் நர்ஸ் வந்திருக்கேன். சீனியர் டாக்டர் உங்களுக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது டாக்டர் எனக்கு நாளைக்கு தானே சர்ஜரின்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு டெஸ்ட்? அது சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி சில மேண்டிட்டரியான டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா எடுத்தாகணும். அதுக்காக தான் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அதனால உடனே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாகணும். இந்த நைட்டு நேரத்துல டெஸ்ட் எடுக்கணுமா? கொஞ்சம் பொறுங்க,
என் சின்னையா தண்ணி எடுக்க போயிருக்காரு. அவர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவரே என்ன கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க சொல்றது சரிதாம்மா. டாக்டருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றாரு. லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போற நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆபரேஷன் பண்ணலனா ரொம்ப கஷ்டமாயிடும். டெஸ்ட் எடுத்தே ஆகணுமா, அதனாலதான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட்டை மட்டும் எடுக்கலன்னா சர்ஜரி பண்றது ரொம்ப டவுட் ஆயிடும். சரி, நான் வரேன். சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீ ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவதான். ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனா அது முடியற வரைக்கும் உனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுல? அத்தை, நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அதோட ஆழம் வரைக்கும் போய் பாத்துறணும். இல்ல அந்த விஷயத்துல நம்ம இறங்கவே கூடாது. அதே மாதிரிதான் நானும். ஒரு பிரச்சனையில இறங்கிட்டேன்னா அந்த பிரச்சனையோட அடி ஆழம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைய முடிச்சிட்டு தான் வருவேன். எது எப்படியோ இவ இதோட ஒளிஞ்சாலே நமக்கு நிம்மதிதான். கவலைப்படாதீங்க அத்தை, நம்ம கொடுத்த காசு அங்க கரெக்டா வேலை செய்யும். இன்னைக்கு துர்காவோட கதை முடிஞ்சிரும். வீணா, இதுல நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல? அத்தை, இதுல நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த நர்ஸை வச்சு இதெல்லாம் பண்றேன். ஓ, நாளைக்கு பின்னாடி இது பிரச்சனையாகி மாட்டிக்கிட்டாலும் அந்த நர்ஸ் தான் மாட்டி பார்த்த, நாம எப்பவும் மாட்டிக்க மாட்டோம். அதனால இத பத்தி எப்பவும் நீங்க கவலைப்படாதீங்க. ஃப்ரீயா விட்டுட்டு வேலையை பாருங்க. நான் தான் வரும்போதே சொன்னேன்ல அத்தை, நாம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போறப்ப துர்காவோட டெட் பாடியோட தான் நாம வீட்டுக்கே போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, நாம நினைச்சது நடந்துரும். வாங்க அத்தை, போலாம். துர்கா, எங்க போயிட்டா? என்னாச்சு? வேகமா தள்ளிட்டு வந்தீங்க, எனக்கே பயமா இருந்துச்சு. இப்போ நிறுத்திட்டீங்க. டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் சிஸ்டர்.
சத்தமே இல்ல. லேபுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. வாங்க போலாம். போற லேபுக்கு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போற. சிஸ்டர், போயிடல, வா வா. என்னாச்சு? யாரு? பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. இனி எதை நினைச்சும் நீ பதட்டப்படாத. என்னாச்சு? நீ இப்போ கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழ பார்த்த. ஆனா நான் உன்னை காப்பாத்திட்டேன். ரொம்ப நன்றிமா. நீங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ கும்பிடுறியே மாசாணி அம்மன், அவளுக்கு சொல்லு. சரி வா, நான் உன்னை வார்டுல கொண்டு போய் விடுறேன். ம்? துர்கா, எங்க போயிருந்த? சின்னையா, யார் உன்னை கூட்டிட்டு போனா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இல்ல சின்னையா, நீங்க தண்ணி எடுக்க போயிருந்தீங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் கூப்பிட்டா என்ன துர்கா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லலாம்ல. நான் சொன்ன சின்னையா, ஆனா அவங்க நாளைக்கு ஏதோ சர்ஜரி இருக்கிறதுனால ரொம்ப அர்ஜென்ட்டான டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு இப்பவே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போனேன். ஆனா போறப்ப அந்த வீல் சேர்ல இருந்து நான் கீழே விழுந்து உருண்டு விழ போயிட்டேன். அந்த நேரத்துல இங்க இருக்கிற மேடம் தான் என்ன காப்பாத்துனாங்க. மேடமா? ம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், துர்காவை காப்பாத்தினதுக்கு. துர்காவுக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கவனமா இருங்க. நான் அந்த இடத்துல இவங்களை பார்க்கலன்னா இந்நேரம் இவங்க கீழே விழுந்து ஏதாவது ஆபத்தாயிருக்கும். இந்த மாதிரி நிலைமையில இவங்க இருக்கும்போது நீங்க தான் கவனமா இருக்கணும். இல்ல மேடம், இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். மேடம், இவங்க தான் நீங்க ஆபரேஷன் பண்ண போற பேஷண்ட் துர்கா. ஓ, இவங்களுக்காக தான் நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களா? இவங்களுக்கு தான் சர்ஜரியா? எஸ் மேடம். மிஸ்டர் அசோக், நான் சொல்லியிருந்தேன்ல லண்டன்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராங்கன்னு, அது இவங்க தான். ஓ, வணக்கம் மேடம். சாரி மேடம், அது நீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சிருங்க.
அதெல்லாம் பரவாயில்ல. லண்டன்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வராங்கன்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்களை பார்த்தா நம்ம ஊர் அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் பிறந்த இடத்த மறக்க மாட்டேன். அதனால எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பண்ண ஆபரேஷன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட துர்காவுக்கு நாம் பண்ணக்கூடிய ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். கண்டிப்பா அவங்களுக்கு பார்வை வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். துர்கா, மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லு. ரொம்ப நன்றி மேடம். துர்கா, டேக் கேர். நாளைக்கு விடியிற பொழுது உனக்கு பிரகாசமா தான் இருக்கும்.